ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் ஒரு புது மாடல் பெண்டன்ட் காமிக்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கிளேயை நல்லா பிசைஞ்சி அதை 5 mm திக்னஸில் நான் ஒரு ஸ்லாப் ரெடி பண்ணுறேன். அதில் ஆயில் வாட்டர் எல்லாம் அப்ளை பண்ணி ஃபெட்லிங் நைஃபால் அதை நீட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நம்ம நீட் பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து ஒரு கேப்பு, ரவுண்டு கேப்பு எடுத்து அதை வச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் அதை எடுத்துட்டு திரும்ப மீதி உள்ள ஸ்லாப்பில் இன்னொரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் நான் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு ஸ்லாப் மாதிரி அதோடு சேர்ந்து அட்டாச்சிங்காக நான் தரேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளேயெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி அதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இந்த ஸ்லாபோட லென்த்து நான் 8 சென்டிமீட்டரும் லென்த்து 1.23 சென்டிமீட்டர் வித்தில் நான் கட் பண்ணுறேன். இப்போ எக்ஸஸாக உள்ள கிளேலாம் நாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம எட்ஜஸ் எல்லாம் நீட் பண்ணிக்கணும். ஆயில் வாட்ரு தொட்டு நல்லா நீட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபெட்லிங் நைஃபால் நாம் ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல ஒரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் கொடுத்து ஒரு கட்டு நம்ம எடுத்து வச்சோம்ல, அதில் நான் ஒரு பீகாக் டிசைன் வரைகிறேன். பீகாக் டிசைன் நான் வரைஞ்சி அதை தான் நான் அந்த ஸ்லாபில் நான் அட்டாச் பண்ண போகிறேன். அதை நம்ம அந்த ஷேப்புக்கு நம்ம எக்ஸாக்டோ நைஃபால் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இது ஒரு ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இந்த மாதிரி டிசைன் கேட்டிருந்தா. ஒரு மயில் வேணும் எனக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாள். சரி, இது வரைக்கும் போடாத டிசைனாக போடுவோம் அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி நான் எடுத்தேன். ஏற்கனவே மயில் நான் நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறேன் எல்லாருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பெண்டன்ட் டிசைன் வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் செஞ்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எட்ஜஸ் எல்லாம் நாம் நல்லா ஸ்மூத்தன் பண்ணிக்கிட்டு அதை அழகாக ஷேப்பை பண்ணிக்கணும். நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நாம் அதில் கொடுக்குற அந்த கிராக்கெல்லாம் நாம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ரவுண்ட் இம்ப்ரெஷன் நாம் கொடுத்துட்டு இந்த பீகாக் டிசைன் எடுத்தோம்ல அதை இந்த ஸ்லாப் மேலே நான் ரவுண்ட் இம்ப்ரெஷன் மேலே கரெக்டாக பொசிஷனில் வச்சு அதில் எக்ஸாக்டோ நைஃபால் நான் கீறி விட்டுக்கிறேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி. இப்போ அதே மாதிரி மயிலையும் நான் எக்ஸாக்டோ நைஃபால் நான் கீறி விட்டுக்கிறேன். கீறிட்டு நாம் கிளேயில் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி ஒரு பேஸ்டாட்டம் நாம் வச்சுக்கணும். அந்த பேஸ்ட்டை நாம் மயிலையும் ஸ்லாப்லையும் நாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பீகாக் டிசைன் எடுத்து ஸ்லாபில் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம எக்ஸஸாக உள்ள அந்த கிளே எல்லாம் வெளியில் அந்த பேஸ்ட் இருக்கும்ல, அதெல்லாம் லைட்டாக அந்த ப்ரஷ்ஷை வச்சு நாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் அந்த கார்விங் டூல் இருக்கும்ல அதை வச்சு பீகாக்கையும் ஸ்லாபோடு நாம் ஜாயின் பண்ணணும். நல்லா ஜாயின் பண்ணிக்கணும். நம்ம ஃபுல்லாக
ஜாயின் பண்ணுறப்போ கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் அந்த மேடு பள்ளமாக நமக்கு விழும். அதெல்லாம் திரும்பியும் நாம் ப்ரஷ்ஷை வச்சு நாம் அதை வந்து ரெடி பண்ணிக்கிடணும். எவ்வளோக்கெவ்வளோ நம்ம ஜாயின் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ அது வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கிடும், வராது. நம்ம தைரியமாக நம்ம வந்து அதை பேக் பண்ணலாம். வந்துருமோ அப்படின்னு பயப்படவே வேண்டாம். நான் வந்து நோஸ் வந்து தனியாக அதில் ஒரு செஞ்சு அதில் வந்து சின்ன வயரு நிக்ரோம் வயரை சொருகி அதைத்தான் அந்த முகத்தில் வந்து நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்குள்ளே நாம் என்ன அவங்கவுங்களுக்கு என்னென்ன டிசைன் வந்து தோணுதோ அந்த டிசைனை நாம் வந்து உள்ளே கொடுத்துக்கலாம். மயிலுக்கு பொருத்தமான இதாக நாம் கொடுத்துக்கணும். இப்போ அந்த மூக்கு வந்து நோஸை வந்து நாம் அட்டாச் பண்ணிவிட்டு அதையும் அந்த முகத்தோடு ஜாயின் பண்ணிக்கணும். மயில் முகத்தோட பண்ணிவிட்டு அதுக்கு ஐ, கண், புருவம் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அது மயிலுக்கு வந்து மேலே வந்து ஒரு கொண்டை மாதிரி இருக்கும்ல, அதுக்கு வந்து ஸ்டிக் பீடு வைக்கணும். இப்போ இந்த ரவுண்டில் வந்து நான் ஒரு லைன் இம்ப்ரெஷன் வந்து சுற்றி நான் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக லைனாக தான் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு உள்ள ரவுண்டு இதில் வந்து நான் வந்து டாட்ஸ் வந்து வச்சிடுறேன். ஃபுல்லாக டாட்ஸ் தான். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லாபில் வந்து ஒரு 3 லைனு, இந்த சைடு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் நான் 3 லைனு நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கர்வ் டூல் இருக்கும்ல, சின்ன கர்வ் டூல், யூ கர்வ் டூல், அதை வச்சு நான் பார்டர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துட்டு அப்புறம் டாப்பில் வந்து யூபின் வந்து நிக்ரோம் 24 காஜ் நிக்ரோம் வயர் வச்சு நான் சொருகி வச்சிடுறேன் மாலை கோர்க்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு ஜும்கா, ஒரு 5வது குழியில் நான் எடுத்த ஜும்கா, அதை கட் பண்ணி எடுத்து அதில் வந்து கொஞ்சம் காவாசியை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து டிசைன் கொடுத்து அதில் ஒரு யூபினை சொருகி வச்சிடுறேன். அது கொஞ்சம் காயட்டும். அப்புறம் ஒரு மயில் சிலிக்கான் மோல்டில் 2 மயில் நான் எடுக்கிறேன். இந்த மயிலை வந்து நான் ரவுண்டு ஸ்லாப் இருக்குல்ல, ரவுண்டு ஸ்லாப், அதுக்கு 2 சைடும் நான் அதை வந்து அட்டாச் பண்ணுறேன் ஒரு நிக்ரோம் வயரை சொருகி. இப்போ எக்ஸஸாக உள்ள கிளேலாம் நாம் ரிமூவ் பண்ணிக்கணும். இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு எட்ஜஸ் எல்லாம் நல்லா வாட்டர் தொட்டு நல்லா நீட் பண்ணிக்கணும். கையில் வாட்டர் தொட்டு நீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நாம் நிக்ரோம் வயரை வந்து சொருகி 2 சைடும் நாம் அதை சொருகிடணும். லைட்டாக நான் வந்து ஃபெவிகால் வந்து அந்த ஸ்லாபோட அந்த மயில் வந்து ஒட்டிகிட்ருக்கட்டும் அப்படின்ட்டு நான் ஃபெவிகாலை வந்து லைட்டாக சைடில் கொடுத்து நான் ஒட்டி வச்சுருக்கிறேன். இப்போது இந்த ஜும்காவுக்கு கீழே வந்து ஒரு ரவுண்டு பால் நான் சொருகிட்டு அதை வந்து கீழே அட்டாச் பண்ணிடுறேன். ஃபுல்லாக நம்ம ஸ்டிக் பீடு, நம்ம எங்கெங்கே கொடுக்கணும்னு நினைக்கோமோ அங்கெல்லாம் கொடுத்துக்கலாம். நம்மளோட இஷ்டம்தான். க்ரியேட்டிவ் வந்து நம்மளோட ஓன் க்ரியேட்டிவ் தான். நம்ம எங்கே எப்படி கொடுத்தா நமக்கு பிடிக்கும், இல்லை வியூவர்ஸ்க்கு பிடிக்கும், இல்லை நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் தானே நல்லது.